வணக்கம். கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? நிலத்தில் காலை ஊன்றிய பாலா கீழே இறங்க வேண்டிய கோலத்திலேயே இருந்தாள். கௌஷிக் சினம் தனியாதவனாக ஸ்டியரிங்கையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன கௌஷிக், பதிலே காணோம்? கீழே இறங்கிட்டுமா இல்லை உன் கூட வரட்டுமா? உனக்கு பிடிக்கலைன்னா போய் மாமா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. என்னவோ ஆசையாக உன் கூட வரலான்னா என்று கொஞ்சினாள். அப்பாவிடம் போய் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி வச்சு கலகத்தை மூட்டி விடுவாளே என்ற கலக்கம் எழுந்தது கௌஷிக்கிற்கு. சரி, கதவை சாத்து என்றபடி காரை கிளப்பினான். நீ ரொம்ப அழகா இருக்கே கௌஷிக், இந்த வெள்ளை ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு என்று மெல்ல சிரித்தாள் பாலா. உரிமினான் கௌஷிக். ஏதாவது சுருக்கென்று சொல்ல வேண்டும் என்ற ஆசை. வந்த வார்த்தையை நாக்கடியில் தள்ளி சுருட்டினான். எதையாவது சொல்லி அப்பா வரைக்கும் போகக்கூடாது என்பதில் கருத்தாக இருந்தான். அவன் மனம் தெரியாத பாலா அதை காதலின் ஊடலாக எண்ணி சீண்டினாள். பதிலுக்கு நீ ஏதாவது சொல்லக்கூடாதா கௌஷிக்? நான் அழகா இல்லை என்று கேட்டு சிரித்தாள். இல்லைன்னு சொல்லலை, நீ ரொம்ப அழகுதான் என்றாள் ஏளனமாக. இவளுக்கு பதில் இங்கு சத்யா இருந்தால் எப்படி இருக்கும் என்ற கற்பனை செய்து பார்த்தவன் துவண்டு போனான். நீ என்னவோ டல் அடிக்கிறப்பா என்று உதட்டை பிதுக்கினாள். அவளுடைய வம்பை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நீ கொஞ்சம் பேசாமல் வந்தால் நல்லா இருக்கும். என்னால் அதானே முடியாது. அப்போ என் பதிலை எதிர்பார்க்காத, நீயே பேசிட்டு வா என்றவன் காரை வேகமாக ஓட்டினான். அப்பாவின் நண்பர்களை அழைத்த பின் அவன் தன் நண்பர்கள் சிலருக்கு அழைப்பிதழை கொடுத்தான். சில நண்பர்கள் அவன் பாலாவுடன் வந்திருப்பதைக் கண்டு கண்களை சிமிட்டியபடி கேலி செய்தனர். பாத்தியா கௌஷிக், உன் நண்பர்கள் கூட நம்ம புரிஞ்சிட்ருக்காங்க, நீ என்னடானா என்னை கண்டா ஏனோ ஒதுங்குற என்று வருத்தம் தோன்ற கூறினாள். அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கௌஷிக் முணுமுணுத்தான். அவள் தனக்கு தெரிந்தவர்களை அழைக்க வேண்டும் என்றாள். அவன் பதில் சொல்லாமல் அவள் சொன்ன விலாசங்களுக்கு காரை ஓட்டினான். எல்லா வீட்டிலும் பழரசங்களும் பலகாரங்களும் கொடுத்து உபசரித்ததில் இவர்களுக்கு பசியே தெரியவில்லை. கடைசியில் பாலாவின் சிநேகிதி குசுமா வீட்டிற்கு வந்தனர். பாலா அழைப்பிதழை கொடுத்தாள். குசுமாவின் பெற்றோர் வெளியே சென்றிருந்தனர். ஹாலில் கௌஷிக்கை உட்கார வைத்துவிட்டு பாலா குசுமாவுடன் அறைக்கு சென்றாள். பாலா, கூட வந்திருக்கிறது யார்? ஏன் குசும், என் உட்பி. நீ ரொம்ப லக்கி, பார் எவ்வளோ அழகா இருக்குது என்று குசுமன் நெட்டு வைத்தாள். ஏய், கண்ணு போடாத, அப்புறம் அவருக்கு உடம்புக்கு ஏதாவது வந்துடும் என்றாள் பாலா. இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் அவனை தன் வருங்கால கணவன் என்று பாலா சொல்லி வந்தது கௌஷிக்கை வேதனைப்படுத்தியது. ஒரு வீட்டில் அவனை யார் என்று கேட்டபொழுது, கௌஷிக் நீ யார்னு கேட்குறாங்க, என் உட்பின்னு சொல்லட்டுமா என்று அவள் கேட்டபொழுது பளீர் என்று அறையலாம் போல கைகள் துருத்துருத்தன. குசுமா அவர்களை அனுப்ப கார் வரைக்கும் வந்தாள். நீ கண்டிப்பா வா குசும் என்று பாலா அன்பு குரலில் அழைத்தாள். வரே, நேரா நீங்க வீட்டுக்கா இல்லை ஹோட்டலுக்கா என்று கண்ணடித்தாள் குசும். சீப்போ, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்றாள் பாலா. இதற்கு முன்பு பாலாவின் மீது அவனுக்கு இத்தனை வெறுப்பு ஏற்பட்டதில்லை. இப்பொழுது அவள் தோழியின் மீதும் சேர்ந்து ஏற்பட்டது. பாலாவின் மீது வெறுப்பு ஏற்பட காரணம் சத்யாவின் மீது கொண்ட காதலா? பாலாவையும் தன்னையும் இணைத்து பேச பேச இந்த வெறுப்பு அதிகரிக்கிறதே. இந்த நிச்சயதார்த்த மகிழ்ச்சியில் பாலாவையும் அவனையும் குடும்பத்தினர் அதிகமாகவே கேலி செய்கிறார்கள். ஒருவேளை அனைவரும் சேர்ந்து பாலாவை அவனுக்கு திருமணம் செய்து விடுவார்களோ? இந்த எண்ணமே அவனை துவள வைத்தது. காரில் வீடு திரும்பும் பொழுது பாலா கேட்டே விட்டாள். கௌஷிக், நீ முன்ன போல இல்லை, சரியா என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிற. என்கிட்ட என்ன கோபம்? ஏன் இப்படி இருக்க? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ என் முறைப்பெண்ணாக பிறந்ததே தப்புதான் என்று கௌஷிக் நினைத்து கொண்டான். பாலா அவன் முகத்தையே பார்த்தாள். அவன் சீரங்கை ஒடித்து வளைத்தான். எனக்கு உன் மேலே என்ன கோபம்? என் மேலே தான் எனக்கு கோபம். பாலா பலமாக சிரித்தாள். உண்மையிலேயே உனக்கு கோபமா? என்ன ஜோக் அடிக்கிற? பெண்கள் மனசு தான் புதிர்னு சொல்லுவாங்க, உன் மனசு தான் புதிராக இருக்கு முறைத்தான் கௌஷிக். என் பர்சனல் மேட்டர் எல்லாம் உனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது பேத்தின காரை கொண்டு மரத்தில் மோதிடுவேன். அவன் கட்டளை கேட்ட பாலா அப்படியே கதவின் ஓரத்தில் ஒட்டி கொண்டாள். நிச்சயதார்த்தம் நன்றாக நடந்தது. பாஸ்கரை கௌஷிக்கிற்கு மிகவும் பிடித்தது. தோரணையின்றி கலகலவென்று பழகினான். இந்த நிச்சயதார்த்த சடங்கு சாதாரணமாக பிள்ளை வீட்டில்தான் நடக்க வேண்டும்.
ஆனால் தேவநாதன் தன் வீட்டில் செய்தார் இந்த வைபவத்தை. பணம் என்று ஒன்று இருந்துவிட்டால் எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சிலர் முணுமுணுத்தனர். பாலா பாஸ்கரிடம் மிகவும் கலகலப்பாக நடந்து கொண்டாள். இது கௌஷிக் மூஞ்சியில் அடிப்பது போல இருந்தது. கல்யாண பெண்ணை கேலி செய்தாள். அடுத்த கல்யாணம் என் சன் கல்யாணம்தான் என்று வந்தவர்களிடம் பெருமையாக கூறிக்கொண்டார் தேவநாதன். எங்க பாலா தானே உங்க மருமக என்றார் ராம், தேவநாதனின் சம்பந்தி. ஆமா, இப்ப பிள்ளை வீட்டுக்காரங்க நீங்க, என் மகள் கல்யாணத்தின் பொழுது நீங்க பெண் வீட்டுக்காரங்க என்று கூறிய தேவநாதன் கடகடவென்று நகைத்தார். அப்படியானால் நிச்சயதார்த்தத்தை இதோடையே சேர்த்து வைத்திருக்கலாமே என்றார் ராம். வைத்திருக்கலாம், இந்த நிச்சயதார்த்தமே திடீர்னு வச்சதுதானே. என் மச்சினி செல்லம்மாவால் வர முடியல. நான் கௌஷிக் வரப்பவே அவளையும் அழைச்சிட்டு வர சொல்லி இருக்கணும். இப்போ அவளால் தனியாக வர முடியல. கௌஷிக் விஷயம் அப்படி இல்லை, அவனை வளர்த்தவள். அவள் இல்லாமல் நிச்சயதார்த்தத்தை வச்சிட முடியாது. அதனால தான் தள்ளி போட்டேன். பம்பாயில் ராம் வீட்டிற்கு போய்விட்டு வந்ததுமே கடிதம் எழுதி கௌஷிக்கிடம் கொடுத்து தபாலில் சேர்க்க சொன்னார். அவள் கல்கத்தா வந்தால் கௌஷிக்கின் நிச்சயதார்த்தத்தையும் சேர்த்து செய்து விடலாம் என்று எழுதினார். அதை தபாலில் சேர்க்க கௌஷிக்கிற்கு என்ன பைத்தியமா? செல்லம்மா வந்து சேரவில்லையே என்று கல்யாணி துளைத்தெடுத்தாள். தேவநாதனும் கவலைப்பட்டார். கௌஷிக், நீ கடுதாசியை போஸ்ட் பண்ணல என்று விசாரித்து கொண்டார். ஓ, போட்டேனே. வேணா நாராயணுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு சொல்லட்டுமா என்று கௌஷிக் ஐடியா கொடுத்தான். செல்லம்மாவுக்கு தனியாக பிளேனில் வர பயம். ரயிலில் இனி வர முடியாது என்று தெரிந்து கொண்ட பின்னர் தந்தையிடம் கவலையாக நடித்தான். தான் இல்லாமல் உன் தங்கையின் நிச்சயதார்த்தம் நடைபெற்று விட்டது என்று கத்தி தீர்த்து விடுவாள். எப்படியாவது வர சொல்லு. ஒப்புக்கு உன் மாமாவுக்கு கடிதம் எழுதினேன், அதுக்கும் பதில் இல்லை. ஃபோன் பண்ணு, வாசுவையும் வர சொல்லு. இல்லைன்னா மாமன் வரலன்னு பொல்லாப்பு. வயிற்றுக்கே இல்லாதவன் வந்துட்டு ரயில் செலவு செஞ்சுட்டு வந்தேன்னு அடிச்சுப்பான் என்றார் தேவநாதன். கௌஷிக் நாராயணனிடம் சொல்லி பெரியம்மாவை பார்த்துவிட்டு விஷயத்தை சொல்ல சொன்னான். நாராயணனுக்கு மறுபடியும் ஃபோன் செய்த பொழுதுதான் விஷயம் தெரிந்தது. மாமா வாசுவுக்கு முதல் அட்டாக் வந்து மருத்துவமனையில் சேர்த்திருந்தார்கள். செல்லம்மா தான் வாசுவுடன் ஒரு வாரம் போல இருந்தாள். அதனால் தனியாக வர முடியாது என்று செல்லம்மா சொல்லியிருந்தாள். நிச்சயதார்த்த சமயத்தில் வாசுவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று கவலைப்பட்ட தேவநாதன் வீட்டில் இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது என்று கௌஷிக்குடன் கலந்து ஆலோசனை செய்திருந்தார். கௌஷிக்கும் பேசாமல் இருந்து விட்டான். தன் கல்யாணத்தை பற்றி பேசினால் அந்த இடத்திலேயே இல்லாமல் நழுவி கொண்டிருந்தான். அன்று காரில் கௌஷிக் கத்திய பிறகு பாலா அவனுடன் பேசவும் இல்லை, அவன் இருந்த பக்கம் தலை திருப்பவும் இல்லை. ஆனால் வீட்டினர் அந்த வித்தியாசம் தெரிந்து கொள்ளாதபடி அவள் நடந்து கொண்டாள். அவன் மனத்தில் சஞ்சலங்கள் அலையலாக புரண்டன. தனக்கு பாலாவை மனம் செய்து கொள்ள விருப்பமில்லை. அந்த வெறுப்பை காட்டி அவளை மனம் நொந்து போகச் செய்வது என்ன நியாயம்? அந்த குற்ற மனப்பான்மையினால்தான் அங்கே இருக்க முடியாமல் போய்விட்டான் வெளியே. அன்று இரவு அனைவரும் வேறு அறையில் பேசி கொண்டிருந்தார்கள். மறுநாள் கௌஷிக் திருச்சிக்கு கிளம்ப போகிறான். தன் அறையில் படுத்து கொண்டான். தூக்கம் வராமல் புரண்டவன் தலையை தூக்கி ஹாலை பார்த்தான். கல்யாண கடை வீட்டை அழகுபடுத்தி கொஞ்சி கொண்டிருந்தது. சோபாவில் பாலா, அனு, சித்ரா மூவரும் பேசிக்கொண்டும் எதையோ கூறி சிரித்து கொண்டும் இருந்தார்கள். பாலா, நீ ஒரு பாட்டு பாட என்றாள் சித்ரா. அதை அனு ஆமோதித்தாள். பாலா பிகு பண்ணாமல் பாடினாள். யாருக்காக என்று அந்த பழைய பாட்டை தேடி பாடினாள். காத்திருப்பான் கமல கண்ணன் என்று பாடினாள். அவன் சத்யாவுக்காக காத்திருக்கிறான் என்பது யாருக்கு தெரியும்? கௌஷிக் தன் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பதை அறியாத பாலா பாடிக்கொண்டிருந்தாள். பிறந்தது முதல் தனக்காக நிச்சயிக்கப்பட்ட கௌஷிக் இன்னொருத்திக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்பதை அறியாத பாலா பாடிக்கொண்டிருந்தாள். சத்யா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று கௌஷிக் மனம் ஏங்கியது. உள்ளறையில் பேசி கொண்டிருந்த பெரியவர்களும் பாலாவின் பாட்டை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அக்கா, பாலாவுக்கு முதல்ல சுத்தி போடு என்று தேவநாதன் கூறியதிலிருந்து தெரிந்தது. சுருண்ட முடிகளுடன் கெண்டை மீன்கள் துள்ள வெள்ளை ஆடை உடுத்திக்கொண்டு அவள் வீணை வாசித்த காட்சியினால் கண்பட்டிருப்பது நிச்சயம். பாலா ஒரு அபூர்வ அழகிதான். இவ்வளவு ஆண்டுகள் பழகியும் ஏன் அந்யோன்யமாக உறவாட முடியவில்லை? பாலாவால் ஏன் தன் மனத்தினுள் நுழைய முடியவில்லை? புரியாத புதிர்தான். சத்யாவை பார்த்த அந்த கணம் அவன் எப்படி துடித்தான்! மின்னல் ஒன்று வெட்டி மண்ணில் இறங்கி வந்தது போல் அல்லவா நின்றான். அவள் பெயரை தெரிந்து கொள்ள அவன் பட்ட பாடு!
அவள் பெயர் சத்யா என்று தெரிந்து கொண்டதும் அவன் எப்படி பூரித்தான். சத்யா, ஸ்வீட் நேம், இனித்தது மனம். பங்குனி உத்தரத்திலிருந்து சத்யா சத்யா என்று இம்போசிஷன் எழுதிய பின்பு வந்த நவராத்திரி அது. மலைக்கோட்டை கோவிலில் நவராத்திரி திருவிழா. அம்மனும் சுவாமியும் கொலு இருப்பதாக ஐதீகம். வேலையை முடித்துவிட்டு ஏராளமான பேர்கள் கோவிலுக்கு வருவார்கள். கோவிலுக்கு செல்லம்மாவும் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கௌஷிக், நீயும் வாயே, எனக்கு துணைக்கு வந்த மாதிரியும் இருக்கும், சுவாமி தரிசனம் செஞ்ச மாதிரியும் இருக்கும் என்று அழைத்தாள். துணைக்கு வரேன் பெரியம்மா. சுவாமி தரிசனம் அது இதுன்னு ஸ்பெஷல் விசிட்டிங் எல்லாம் கூப்பிடாத. கோவிலுக்கு போகிறதுக்கு இன்னும் வயசு காலம் எல்லாம் இருக்குது என்று தோளை குலுக்கினான் கௌஷிக். செல்லம்மாள் சிரிப்பு ஒன்றை சிரித்து வைத்தாள். இளவட்டங்களுக்கே உரிய பக்குவப்படாத பேச்சு என்று அவளுக்கு தெரியாதா? கௌஷிக் வேடிக்கை பார்க்கும் விறுவிறுப்புடன் தான் கிளம்பினான் சத்யாவை பார்க்கும் வரையில். பங்குனி உத்தரத்திற்கு பிறகு மீண்டும் இப்பொழுதுதான் பார்க்கிறான். இத்தனை பக்கத்தில் இள ரத்தம் ஜிவ்வென்று சூடேறியது. கண்கள் வண்டுகளாக சத்யாவையே வட்டமிட்டன. செல்லம்மாவை பார்த்த சாவித்திரி ஓடி வந்தாள். சாவித்ரி, நீ வரது தெரியாதே, ஒரு வார்த்தை சொல்லி இருக்கக்கூடாது. இந்த பிள்ளையை நான் கெஞ்சின்னு கெஞ்சி துணைக்கு கூட்டிட்டு வந்தேன் என்றாள் செல்லம்மா. சுவாமியையும் அம்மனையும் தோளில் சுமந்து வைத்து மல்லாரி நடைபோட்டவர்களை வேடிக்கை பார்த்தான் கௌஷிக். நாயனத்தின் துணையுடன் தாளம் தவறாத நடை. செல்லம்மாவுடன் சாவித்திரி ஏதோ பேசி கொண்டிருந்தாள். அவர்கள் பக்கத்தில் தங்கச் சிலையாக நின்றாள் சத்யா. அவனையே அவளும் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அவன் பார்வை விழுந்ததும் சுவாமியின் பக்கம் பார்வையை செலுத்தினாள். மீண்டும் பார்த்தபொழுது கண்கள் கலந்தன. பார்வையை மீறி பேச வேண்டும் என்ற தாகம். ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள துடிக்கும் இளமையின் கண் விழிப்பு. கள்ளத்தன பார்வையின் தழுவலில் கட்டுண்ட மயக்கம். இவர்களை கவனிக்காத பெரியவர்கள் தங்கள் வம்பில் இருந்தார்கள். சுவாமியின் தீபார்த்தனை முடிந்ததும் அனைவரும் கீழே இறங்கி போனார்கள். கூட்டத்தில் அவ்வளவு பக்கத்தில் நெருங்க முடியாமல் விலகி போனார்கள். மறுநாள் மாலை நவராத்திரி குருவிற்கு அழைக்க வந்தாள் சத்யா. வா சத்யா, யார் வந்தாலும் பாட தெரியாதுன்னு பிகு பண்ணிக்கிறா. கொலுவுக்கு நீ பாடம்மா என்றாள் செல்லம்மா. சத்யா நன்றாக பாடுவாள் என்பதால் செல்லம்மா அவள் வந்த பொழுதெல்லாம் பாடச் சொல்லுவாள். இன்றைக்கும் பாடச் சொன்னாள். தன்னை கண்டால் பாட்டை நிறுத்தி விடுவாளோ என்ற அச்சத்தில் கௌஷிக் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தான். சத்யா பாடத் தொடங்கினாள். கணீர் என்ற குரல் மேல் ஸ்தாய்க்கு ஏறும் பொழுது கௌஷிக் வானத்தில் மிதந்தான். மேகங்கள் உருளும் பொழுது உருகினான். வார்த்தைகள் வரும் நயத்தில் அவன் நீந்தினான். இவள் மீராவா, ஆண்டாளா? என்னை எண்ணித்தான் இந்த குரல் தாபத்தில் கரைகிறதா? இதோ இங்கே இருக்கிறேன் உன் நாயகன் என்று ஓடிப்போய் முன்னால் நிற்கலாமா? அவன் அறைக்குள் ஆடி ஓடி அலைக்கழித்தான். ரொம்ப நன்னா பாடுறேடி சத்யா. போன ஜென்மத்தில் தேனும் பாலுமா அபிஷேகம் பண்ணியிருக்க, அதான் குரல் இப்படி பாகாய் உருகி மற்றவங்க மனசை இழக்கிறது என்று செல்லம்மா முகத்தை துடைத்து கொண்டு கண்ணாடி முன் நின்றாள். எதேச்சியாக ஜன்னல் பக்கம் பார்வையை திருப்பிய சத்யா இன்ப அதிர்ச்சிக்குள்ளானாள். கௌஷிக் அங்கே நின்று கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்து சூப்பர் என்று காட்டினான். எவன் கொடுத்து வச்சிருக்கானோ என்ற செல்லம்மா லேசாக பவுடரை முகத்தில் ஒற்றிக்கொண்டு நெற்றியிலே விபூதியை சிட்டிகையாக தீட்டிக்கொண்டாள். சத்யா கௌஷிக்கையே பார்த்தாள். செல்லம்மாவின் கேள்விக்கு பதில் அளிப்பது போல் நான் இங்கே இருக்கேன் என்று நெஞ்சை தொட்டு காட்டினான். சத்யா நாணத்துடன் தலையை குனிந்து கொண்டாள். செல்லம்மாள் சத்யாவுக்கு வெற்றிலை பாக்குடன் தேங்காய் ரவிக்கு துணி வைத்து வழங்கினாள். சத்யா அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பி போனாள். அந்த பார்வையின் வலையில் சிக்குண்டு தவித்த கௌஷிக் அவளுடனேயே போய்விட மாட்டோமா என்று பதைபதைத்தான். அன்றிரவு செல்லம்மா கௌஷிக்கின் முன் வந்து நின்றாள். என்ன பெரியம்மா, கோவிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம், சாவித்திரி வரேன்னு சொன்னா. நீ சிரமப்பட வேண்டாம், அவ கூட போயிட்டு வந்துடுறேன் என்றவளை இடைமறித்தான். உன் கூட நானும் வரேன் பெரியம்மா. நேற்று நல்லா தூக்கம் வந்தது. காத்தாட நடந்தது எத்தனை சுகமாக இருந்தது தெரியுமா? அதையும் தவிர பெரியம்மா, சுவாமி தரிசனம் செஞ்சது மனசுக்கு எத்தனை நிம்மதியாக இருந்தது. பெரியம்மா, இங்கே தனியாக கொட்டு கொட்டுன்னு உட்காந்துன்னு என்ன பண்ண போகிறேன்? ஏன் பெரியம்மா, சுவாமியை தூக்கிண்டு நாதஸ்வர இசைக்கு ஏற்ற மாதிரி நடந்தாலே அது என்ன நடன்னு பேர் தெரியுமா? அதான் மல்லாரி. அதை கம்பீர நாட்ட ராகத்தில் தான் வாசிப்பாங்க. அவனுடைய கலகலப்பான பேச்சும் சிரிப்பும் செல்லம்மாவுக்கு சந்தேகத்தை உண்டாக்கவில்லை. மாறாக பையனின் புத்திசாலித்தனத்தை எண்ணி மகிழ்ந்தாள். நீ குழந்தையிலேருந்தே கெட்டிக்காரண்டா கௌஷிக் என்று அவன் கன்னத்தை தொட்டு வழித்தாள்.
முதல் நாள் இரவு பூராவும் சத்யாவின் நினைவு தன் நெஞ்சில் பூவாக மலர்ந்து மனம் வீசியது என்பது அவளுக்கு தெரியுமா? மல்லிகைக்கு நிறம் தேவையா, இல்லை ரோஜாவுக்கு மென்மை தேவையா, ஜாதி பூவுக்கு மனம் தேவையா? அவள் மனோரஞ்சிதமா, மறுகொழுந்தா, கதிர் பச்சையா? என்ன சொல்லி புகழ்ந்தால் அவளுக்கு பிடிக்கும்? இன்று எப்படியாவது அவளுடன் இரண்டு வார்த்தைகளாவது பேசிவிட துடித்தான். உன் பாட்டால் என்னை மயக்கிவிட்டாயே என்று சொல்லலாமா? அவர்கள் வெளியே வந்து நடந்த பொழுது சாவித்திரியும் சத்யாவுடன் வந்து சேர்ந்து கொண்டாள். நீங்க வரேன்னு சொன்னது தெம்பா இருக்கு மாமி. நல்ல காலம், கௌஷிக்கும் வரான். முந்தா நாள் கோவிலுக்கு வந்தப்போ எவனோ பின்னாலேயே வந்தான். துரத்துற மாதிரியே பயமா போச்சு. நேற்று நீங்க வந்துட்டீங்க, அதான் இன்னைக்கு உங்க கூடவே வந்துட்டேன். கோவிலுக்கு வராமல் இருக்க மனசு வரல என்றாள் சாவித்ரி. நல்ல வேளை, நேற்று இவனை கட்டாயப்படுத்தி கூட்டின்னு வந்தேன். இன்னைக்கு இவனே வரேன்னு வந்துட்டா. கவலை இல்லை கௌஷிக், நீ தினமும் வந்துரு என் கூட என்றாள் செல்லம்மா. கௌஷிக் தலையை அசைத்தான். நான் மட்டும் வந்தா கவலை இல்லை, இந்த பெண்ணையும் அழிச்சுட்டு வரேனே அதான் என் கவலை. எவனாவது பின்னாடி வந்து ஏதாவது பண்ணினா என்ன பண்ணுறது? நேற்று நான் கிளம்புறப்போ வேலைக்காரி பாப்பா நீங்களும் கோவிலுக்கு போனதா சொன்னா. அந்த தைரியத்தில் தான் வந்தேன். இப்படி கோவில் கொள்ளோன்னு சுற்றினாலாவது இவளுக்கு வரன் தகையாதான்னு சுத்துறேன். சத்யா கௌஷிக் கள்ள விழி பார்வையில் கலந்தனர். கௌஷிக், சத்யாவின் விழிகள் அழைத்தன. சத்யா, கௌஷிக் விழிகள் பதில் சொல்லின. இவளை பண்ணிக்க கசக்குமா சாவித்ரி? நான் சொல்லணும்னு நினச்சேன். பிள்ளையார் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு பின்னாடி விளக்கு வச்சா நினச்ச காரியம் கைகூடுன்னு சொல்லுவா. சத்யாவை வைக்க சொல் சாவித்ரி. நவராத்திரி முடியட்டும், ஐப்பசி பிறந்ததும் நல்ல நாளாக பார்த்து வைக்க சொல்கிறேன். எதை தின்னா பித்தந்தொழியுன்னு அலையிறேன் என்றாள் சாவித்ரி. நவராத்திரி முடிந்ததும் கௌஷிக் மனத்தில் வெறுமை குடிகொண்டன. வார்த்தை இல்லாத எட்டி நின்று பார்வை சுகத்தில் லயித்ததும் இல்லாமல் போயிற்று. அவளை எங்கே பார்ப்பது, எப்படி பேசுவது? ஏங்கி போனான் கௌஷிக். பிள்ளையார் கோவிலுக்கு பின்னால் விளக்கு வைக்கப் போகும் சத்யாவை கூப்பிட்டாள் செல்லம்மா. செல்லம்மாவின் கம்பீர தோற்றத்திலும் அட்டகாசமான பேச்சிலும் ஒரு பயம் கலந்த மதிப்பு உண்டு சத்யாவுக்கு. கௌஷிக் அவள் அந்த வீட்டிற்கு வந்த சமயம்தான் கௌஷிக் பேசி பழக சின்ன சின்ன சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இரவு பகலாக ஒரு குரல் சத்யா சத்யா என்று வீணையின் மீட்டலாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவளின் மனத்தினுள் கௌஷிக் கௌஷிக் என்று ஒலித்து கொண்டே இருக்கும் என்பது நிச்சயம். இப்படி அவன் கற்பனை செய்து கொண்டு சத்யா சத்யா ஜபம் செய்து கொண்டிருந்த பொழுதுதான் தேவநாதனின் குரல் பலமாக ஒலித்தது. அக்கா, நீ பெண் வீட்டுக்காரி, வாயை திறக்காமல் உட்கார்ந்திருந்தால் எப்படி? பெண்ணின் மாமன் என்ற முறையில் பேச்சை எடுக்கிற, எப்படி நீ பாலா கல்யாணத்தை செய்ய போகிறாய் என்று கேட்டார். கௌஷிக் திடுக்கிட்டான். இப்படி கேட்பார் தேவநாதன் என்று அவருடைய அக்காவே எதிர்பார்க்கவில்லை. நீ என்ன சொன்னாலும் சரின்னு உன் கையிலேயே பொறுப்பை விட்டுட்டேன். நீ என்னடான்னா என்ன கேட்குற? ஒரு கொட்டு, பாலாவை இங்கேயே விட்டுட்டு போயிடுறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன். என் நாத்தனாருக்கு பாலாவை பாஸ்கருக்கு பண்ணிக்கணும்னு கொள்ள ஆசை. நான் தான் பாலாவுக்கு கௌஷிக்குன்னு எப்போவோ போட்ட முடிச்சுன்னு சொல்லிட்டேன். அதனால் அவள் என் பொண்ணுன்னு சொல்கிறத விட உன் மருமகள்னு சொல்லிக்கோ, அதான் பொருத்தம் என்றாள் அக்கா. அத்தையின் தலையில் நெருப்பை கொட்டலாம் போல இருந்தது கௌஷிக்கிற்கு. பாலாவை கல்யாணம் செய்து கொண்டால் சமுதாய அந்தஸ்து கிடைக்கும் என்பது உண்மைதான். உயர்ந்த குல பெண்களின் பழக்க வழக்கங்கள், பார்ட்டியில் கலந்து கொள்ளுதல், நுனி நாக்கில் நாகரிகமாக பேசுதல் போன்ற பழக்க வழக்கங்கள் சத்யாவுக்கு தெரியாதுதான். ஆனால் காதலை பொழிந்து அவனை கண்டதும் மலரும் கண் மலர்களின் அழகு சத்யாவிடம்தான் கிடைக்கும். தன்னையும் மீறி பாலாவுக்கும் தனக்கும் கல்யாணம் நடந்துவிட்டால் என்ன செய்வது? நிச்சயதார்த்தம் நடைபெறட்டும் என்று அவன் தன் விஷயத்தை சொல்லவில்லை. இனிமேலும் வாய் மூடிக்கொண்டிருக்கக்கூடாது. ஏதாவது ஸ்டெப் எடுத்தாக வேண்டும். என்ன செய்யலாம்? படுக்கையில் தூக்கம் வராமல் புரண்டான். ஹால் விளக்கு அணைந்ததும் சட்டென்று தலையை தூக்கி பார்த்தான். சுவரில் இரவு விளக்கு நீலப்பூவாக சுடர்விட்டது. அந்த ஒளியில் பாலாதான் தேவதை போல நடந்து போனாள். பாலா, இங்கே வா. குரல் எங்கே இருந்து வருகிறது என்று புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். எதிர் அறையிலிருந்து வருகிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவனுடைய அறையிலும் இரவு விளக்குதான் மினுமிடுத்தது. அவள் நிதானமாக நடந்து அவன் அறையின் நிலைப்படி அருகில் வந்து நின்றாள். என்ன வேணும் என்று சுரத்தில்லாமல் கேட்டாள் பாலா.
அவள் குரலில் வேதனை ததும்பியது. இவன் ஏன் தன்னை கூப்பிட்டு சங்கடப்படுத்துகிறான் என்ற வெம்பலில் முகம் கூம்பியது. சோகம் அவள் மகிழ்ச்சியை திரையிட்டிருக்கிறது என்பது கூட புரியாத மடையனா கௌஷிக். ஏன் பாலா, என்கிட்ட பேச மாட்டியா? ம் என்று ஒரு விரக்தி சிரிப்பை சிந்திய பாலா, பேசாமல் என்ன பேசுறதுன்னு தெரியல. பேச என்ன விஷயம் இருக்கு? படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து கொண்டு விரல்களை பிரித்து பிரித்து மடக்கினான் கௌஷிக். சாரி பாலா, நான் அன்று முரட்டுத்தனமாக பேசி உன் மனதை புண்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு உணர்றேன். என்னை மன்னிச்சுக்கோ. பாலாவின் முகத்தில் இப்பொழுது சற்றென்று ஒரு பிரகாசம் மின்னியது. இவன் தன்னுடைய கௌஷிக் தான். அன்று பகிரங்கமாக இவன் என்னுடையவன் என்று வெளியே காட்டிக்கொண்டு வெட்கமின்றி நடந்து கொண்டது இவனுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம் என்று எண்ணினாள். அதனால் வார்த்தையில் வாஞ்சை பொங்கியது. எதுக்காக பெரிய பெரிய வார்த்தைகளை பேசுகிறாய்? இதுக்கு போய் மன்னிப்பு எதுக்கு? நீ என் மாமாவின் மகன்தானே. உனக்கு என்னிடம் கோபித்து கொள்ள உரிமை இல்லையா? சொல்லப்போனால் எனக்கு உன்மேல் கோபமே இல்லை. ஏதாவது சொல்லப்போய் உன் கோபம் அதிகமானால் என்ன பண்ணுறதுன்னு தான் பேசாமல் இருந்தேன் என்றாள் பாலா. இந்த பதிலில் கௌஷிக் அடிபட்டு போனது மட்டுமல்ல, அவன் தோற்று போனதும் தெரிந்தது. இவள் உள்ளத்தின் ஓரத்தில் மென்மை உறங்கிக் கொண்டிருக்கிறது. அதை ஸ்பரிசத்தின் மூலம் அவள் நெஞ்சில் எப்படிப்பட்ட காதலை இன்னும் பலமாக உரமிட்டு வளர்த்துவிட்டோம் என்பதை கௌஷிக் உணரவில்லை. ஓர் உள்ளத்தை வாட்டிவிட்டோம் என்ற தன் வேதனையை தனித்து கொண்ட சுய நிம்மதியைத்தான் உணர்ந்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.